வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் இப்பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக ஐரோப்பா தேசத்தில் இருக்கிறதான தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்த பல காரியங்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறதான மாரநாதா என்று சொல்லப்படுகிற திருச்சபையின் தலைமை போதகர் ரெவரன் அம்பி சின்னத்திரி அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக பார்க்க போகிறோம். ஆகவே இன்றைய நாள் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். உங்களோட இருக்கிற ரொம்ப சந்தோஷம். எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஜெர்மன் தேசத்திலே உங்களை உங்களோட கூட நாங்கள் பேசுவதற்கு மிகுந்த சந்தோஷப்படுறோம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இலங்கை தேசத்தில் இருந்து நீங்கள் இங்கே ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது ஒரு கிரேட் பிளஸிங். தேங்க்யூ பாஸ்டர். நாம் இந்த பாஸ்டர் உங்களுடைய இந்த கால வாழ்க்கையில், அதாவது ஜெர்மன் தேசத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இவ்வளவாய் பெருக பண்ணியிருக்கிறார். பெரிய ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை குறித்து பேசுகிறதுக்கு முன்பதாக நான் நினைக்கிறேன், உங்களுடைய தாய் நாடாகிய இலங்கை தேசத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போகலாம் உண்டு. உங்களுடைய ஆரம்ப காலத்தில், உங்களுடைய இளமை பருவத்திலே குடும்பத்தோடு எப்படியாக நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள், எந்த பிரதேசத்திலே பிறந்தீர்கள், உங்கள் வாழ்க்கை முறையிலிருந்து நாங்கள் ஆரம்பித்தால் இந்த நிகழ்ச்சி நன்றாக இருக்கும். நிச்சயமாக நான் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பலாலி ஏர்போர்ட். அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்டில் குறும்ப சிட்டி என்ற ஒரு ஏரியா இருக்கிறது. அந்த குறும்ப சிட்டியில் நான் பிறந்தவன். அதுக்கு காரணம் என்னுடைய தகப்பன் தாயினுடைய சொந்த இடம் நீர்வேலி. ஆனால் என்னுடைய தகப்பனார் ஆர்மியிலே ஒரு டாக்டராக இருந்தார். அவர் ஆர்மியிலே டாக்டராக இருந்தபடியினால் பலாலி ஏர்போர்ட்டில் அவர் டாக்டராக இருந்தார். அதன் பின்பு அவர் தான் வெளியே இருந்து போவதற்காக அந்த குறும்ப சிட்டி என்ற இடத்துல ஒரு வீட்டை அப்படியே காணியொன்றோடு ஒரு இடத்தோடு வீட்டை வாங்கினார். அந்த வீட்டிலே அங்கே இருந்து கொண்டு அவர் அந்த ஆர்மி இதில் போய் வந்தார். உங்களுக்கு தெரியும், நார்மலாக ஒரு 20 வருஷம் ஆர்மியிலே வேலை செய்தால் அவர்கள் ரிட்டையர் பண்ணிக்கலாம். அதன் காரணமாக அவர் ரிட்டையர் பண்ணிவிட்டு அந்த இருந்த இடத்துலையே ஒரு டிஸ்பென்சரியை, ஒரு மெடிக்கல் கிளினிக் மாதிரி ஒன்றை ஆரம்பித்து அதிலே அங்கே நடத்தி இருந்தார். அதாலே எல்லாருக்கும் தெரியும், குறும்ப சிட்டி டாக்டர் சின்னத்துரை என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு அவரை தெரியாத ஆட்கள் கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு சர்ஜன். சில நாட்களில் கரண்ட் இல்லாத நாட்களில் கூட டார்ச் லைட் வெளிச்சத்தில் பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸை செய்திருக்கிறார். அதே போல் என்னுடைய அம்மா ஒரு மருத்துவர், என்னுடைய 2 சகோதரிகள் மருத்துவர், என் சகோதரிகளுடைய பிள்ளை ஒரு பெண் பிள்ளை மருத்துவர், அவருடைய கணவன் மருத்துவர். இப்படியாக எங்களுக்குள்ளே என் அக்காவுடைய ஒரு மகன் மறை பண்ணது ஒரு டாக்டர். இப்படியாக எங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 14 டாக்டர்ஸ் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள். நல்லது பாஸ்டர். உங்களுடைய இந்த காலத்திலே ஆண்டவர் உங்களுடைய தகப்பனாருடைய ஆரம்ப அந்த செயல்பாட்டு நிமித்தமாக உங்களுடைய முழு குடும்பத்திலையுமே ஒரு விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நல்லது. நீங்கள் குறும்ப சிட்டி என்ற இடத்துலேருந்து இப்போ நீர்வேலி பகுதியிலே அப்பா காணி வாங்கி அந்த இடத்துல வாழ்க்கை ஆரம்பிக்கிற பொழுது நிச்சயமாகவே நீங்களும் அங்கே தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய ஆரம்ப காலத்தில், இப்பொழுது உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய பிள்ளைகள் என்று பல காரியங்கள் பெருகி இருக்கிறது. ஆனால் ஆரம்ப காலத்திலே நீங்கள் சிறுவனாக வீட்டில் இருக்கிற பொழுது கொஞ்சம் இப்போவும் அழகான ஒருவராக இருக்கிறீங்க. சின்ன வயதில் ரொம்ப அழகாக இருந்திருப்பீங்க. உங்களுடைய அந்த ஆரம்ப கால விடயங்களை குறித்து நீங்கள் பேசினால் அழகாக இருக்கும். என்னுடைய தகப்பனார் தாயார் அவர்கள் என்ன பிரச்சனை, எங்களை படிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முழு நோக்கமாக இருந்தது. ஆகவே நான் 12 வயசு வரையும் என்னுடைய வீட்டிலே வளர்ந்தேன். அதுக்கு பின்பதாக நான் என்னுடைய படிப்பு முடியும் வரையும் ஹாஸ்டல்ஸ்லேயே இருந்து வளர்ந்தவர். ஆகவே நான் கிறிஸ்டியன் கேத்தலிக் ஹாஸ்டல்ஸில் இளவாலை சென்ட் ஹென்ரிஸில் படித்திருந்தேன். அதுக்கு பின்பு நான் கண்டி பிரதனியாக்க வரும் பொழுது அங்கேயும் ஹாஸ்டல், எல்லாமே ஹாஸ்டலாக இருந்து அப்படியே ஹாஸ்டல் வாழ்க்கையோடு முடித்து வெளியே வந்தபடியால் அந்த வாலிப பிள்ளைகள் செய்கிற சில காரியங்கள் என்னாலே செய்ய முடியவும் இல்லை. அதற்கு நேரம் அதுக்கேற்ற விதமாக அமையவும் இல்லை. அல்லது உங்களுடைய குடும்ப அமைப்பை குறித்து பார்க்கிற பொழுது உங்களுடைய தகப்பனார் ஒரு ஆர்மியில் இருந்து வந்தபடியால்
நிச்சயம் கண்டிப்பாகவே உங்கள் வீட்டில் டிசிப்ளின் ஒரு பெரிய இடத்துல முக்கியத்துவம் வகித்திருக்கும். அதே நேரத்தில் அங்கே தான் வீட்டில் தான் தப்பி இருக்கிறவன்னு பார்த்தா ஹாஸ்டலில் இன்னும் ஒரு விதமானதாக இருக்கும். உங்களுடைய அந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு எப்படியா இருந்தது? வீட்டிலே தகப்பன் உங்களை கண்டித்து வளர்த்த விதம், ஹாஸ்டலில் நீங்கள் இருந்த காலங்களை குறித்து சொல்லுங்கள். தகப்பனார் மிகுந்த கண்டிப்புடையவர். மிலிட்ரி ட்ரைனிங் தான். எதையும் அவர் கரெக்டாக ஓர்டராக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதே போல் கேத்தலிக் ஹாஸ்டல்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், அவர்கள் பிரதர்ஸ் ஃபாதர்ஸ் தான் அதை நடத்துவார்கள். அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் அதுவும் வித்தியாசமாக இருக்கும். அதிகாலையில் 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணி படித்து அதுக்கு பிறகு சாப்பாடு. இந்த நாட்களில் இளவாலை சென்ட் ஆண்ட்ரீஸ் ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு ப்ராப்ளம், எங்களுக்கு சாப்பாடு ஒரு ரொட்டி கொடுப்பாங்க. ஒரு ரொட்டி, ஒரு சம்பல், ஒரு டீ, இவ்வளோதான். ஆனால் வளர்கிற வயசு வரும் பொழுது எங்களுக்கு பசி. ஆனால் மதிய நேரங்களில் பார்க்கும் பொழுதும் 2 கரண்டி சோறு, அதுக்குரிய 4 கறி வைப்பார்கள். ஆனாலும் அப்படியே அந்த இதில் இருந்து வளர்ந்தபடியினாலே எங்களுடைய வாழ்க்கை ஸ்கூலோடையும் ஹாஸ்டல்ஸோடையும் அப்படியே போனபடியினால் அதிக வெளி தொடர்புகள் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. நல்லது. உங்களுடைய அந்த இளமை காலத்தில் நீங்கள் 12 வயது வரை வீட்டில் இருந்து அதன் பின்பதாக நீங்கள் ஹாஸ்டலில் வளர்க்கப்பட்டாலும் உங்களுடைய இந்த இளம் பிராயம் ஒரு ஹாஸ்டல் வாழ்க்கை அமைந்தாலும் இன்றைக்கு வரை உங்களுக்கு மறக்க முடியாமல் இருக்கிற ஒரு சம்பவம் என்று சொன்னால் உங்களுடைய அந்த கால வாழ்க்கையில் எதை குறித்து நீங்கள் சொல்லுவீங்க? இளம் வயசிலே சில காரியங்களே நாங்கள் செய்தோம். எனக்கு ஒரு மாஸ்டர், ஒரு ஸ்கூல் மாஸ்டர், ஒரு மேத்ஸ் மாஸ்டர் ஃப்ரெண்டாக இருந்தார். அதே போல் ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருந்தார். கொஞ்சம் எல்லோரும் ஹைஃபையாக படித்தவர்கள் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் கூட வயசில் இரவில் வேலிகளில் நிற்கிற கோழி இருக்குல்ல, அந்த கோழி பிடிக்கிறதுக்காக அளவாக போய் இரவில் போய் கோழி பிடிப்போம். அப்போ ஒரு நாள் நாங்கள் 3 பேர் போய் இடம் பார்த்து பிடிச்சிட்டு வர அங்கே அந்த கோழி இருக்கிற வீட்டுக்காரர் எனக்கு நல்லா தெரியும். அவர் அந்த நேரம் பார்த்து வெளியே வந்திருக்கிறார். வந்துட்டு அவர் எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ நாங்கள் கோழியை எட்டி பிடிச்ச பொழுது அது சத்தம் போட தொடங்கிட்டு நாங்கள் டக்குன்னு வாய மூடிக்கிட்டோம். ஆனால் அவர் சத்தத்தை கேட்டு நேராக முகத்துக்கு டார்ச் லைட்டாக அடித்தார். அடித்தா அது நான் பக்கத்தில் நிற்கிறது டாக்டர், என்னொரு மாஸ்டர். அப்போ பார்த்துட்டு சொன்னார், சார் நீங்கள் சொல்லியிருந்தால் நான் வீட்டுக்கு 4 கோழி கொண்டு வந்து தந்துருப்பேன் என்று அது வாழ்க்கையில் மறக்க முடியும். ஒரு எப்போ போட மறக்க முடியாது. என்ன அது நம்ம களவண்டு செய்யலை, ஜஸ்ட் ஃபார் அ ஜாக். அந்த காலத்தில் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஆமாம், அதை போய் அதை இரவில் போய் அதை சுட்டு அல்லது பொரித்து சாப்பிட்றதுன்றது ஒரு சந்தோஷமான காரியம். அதுக்கும் நாங்கள் செய்து அந்த காரியத்தை மறக்க முடியாத சில காரியங்கள். நல்லது பாஸ்டர், உங்களுடைய அந்த இளமை பருவத்தை தாண்டி இப்பொழுது நீங்கள் ஹேண்டிக்கு வருகிறீங்க. கேண்டிக்கு வந்த பொழுது அங்கே இன்னொரு விதமான வாழ்க்கை முறை அப்கண்ட்ரியில் இருக்கிற பொழுது எப்படி நீங்கள் அங்கே இருக்கிற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை முறை அங்கேயும் ஹாஸ்டல்ஸ் அங்கேயும் இருந்தது. அங்கே படித்த பொழுது அங்கே அந்த நாட்களில் ஃபஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயர் வரும் பொழுது எனக்கு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைத்தது. ஃப்ரான்ஸ் தேசத்தில் வந்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப். ஆகவே அங்கே நான் வந்து ஃப்ரான்ஸ் தேசத்தில் வந்து ஃப்ரெஞ்சு படித்து நான் ஃப்ரெஞ்சு யூனிவர்சிட்டியில் 3 வருஷம் படித்திருக்கிறேன். படித்த பின்பு திரும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரம் அங்கே 81, 82, 83 அந்த நாட்கள் பயங்கரமான கம்யூனல் ரைட்ஸ் நடந்து கொண்டிருந்தபடியால் வீட்டிலே சொன்னார்கள், நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் எப்படியாவது தப்புறதுக்கு வழியை பாருங்கள், இங்கே வந்தால் உங்களோட ட்ரெயின்லேயோ அங்கே வச்சு கொலை செய்து விடுவார்கள். இப்படியாக சொன்ன பொழுது சரின்னு சொல்லிக்கிட்டு நான் என்னுடைய சிஸ்டர் இங்கே இருந்தாங்க ஜெர்மனியில். அப்போ அவங்க மேரி பண்ணது ஒரு சிங்கள ஒருவர், மிக நல்ல மனிதர். அப்போ அவர் சொன்னார், மேட்டேண்ட அப்போக்கமே பல முடியலை. சரின்னு சொல்லி நாம் அங்கேருந்து வரும்பொழுது யாக்கோபு சொன்னது போல் ஒரு கையிலே பையும் கையிலே தடியும் போல் வெறுமையாக நான் அந்த நாட்களில் இங்கே 20 மார்க்
ம். இப்போ 10 யூரோன்னு சொல்லலாம். 10 யூரோவும் ஒரு நைட் ட்ரெஸ்ஸும் ஒரு பேக் கார்டும் ஜெர்மன் தேசத்துக்குள்ளே கால் வைத்தேன். ஃப்ரான்ஸில் இருந்து. ஃப்ரான்ஸில் இருந்து. அப்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வயது இருக்கும்? எனக்கு கிட்டத்தட்ட 22 வயசு இருக்கும். ஓ, அப்போ நீங்கள் 18 19 வயதிலேயே நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டீங்க. ஆமாம், படித்து முடிந்து இங்கே வரும் பொழுது எனக்கு 21 முடிந்து 22 வயசு இருக்கலாம். ரைட். அந்த நீங்கள் முதல் தடவையாக நீங்கள் யூரோப்புக்கு வருகிற பொழுது ஐரோப்பா தேசத்திலே ஃப்ரான்ஸினுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு எப்படி அமைந்தது? உங்களுடைய இந்த இங்கே இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு, கல்வி முறைகள் உங்களுக்கு எப்படி அமைந்தது? கல்வி முறைகள் மிக இலகுவாக இருந்தது. உதாரணமாக பாசை எனக்கு மிக பிடித்தது. நான் அதிசீக்கிரமாக 3 மாதத்திலே ஃப்ரெஞ்சை நன்றாக அழகாக பேச கற்றுக்கொண்டேன். உலகிலேயே அழகான பாசை ஃப்ரெஞ்சு, பேசுவதற்கும் அது இனிமையான பாசை. அதை விரைவாக நான் கற்றுக்கொண்டேன். அநேக இடங்களில் நான் மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறேன். முக்கியமான இடங்களில் பாஷைகள் எனக்கு பிரச்சனையாக இருக்கவில்லை. படிப்பு முறையும் மற்ற ஸ்கூலில் நாங்கள் படித்த நாட்களை விட இங்கே வந்து இலகுவாகவும், இங்கே நாங்கள் படிக்கும் பொழுது ஒரு வாரம் படித்தால், ஒரு மாதம் படித்தால் அதை அடுத்த அந்த மாத எண்டுக்குள்ளே எக்ஸாம் வச்சுருவாங்க. அப்புறம் அடுத்த எக்ஸாமுக்கு இது வராது. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. இல்லை, ஒரு வருஷம் படித்து முடித்தா தான் அவ்வளோத்தையும் சேர்த்து டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த சிஸ்டங்கள் எல்லாம் இங்கே வித்தியாசமாக இருக்கிறது. இங்கே இலகுவான படிப்பாக இருந்தது. அதால் அதை வெற்றி கொள்ள முடியக்கூடியதாக இருந்தது. நல்லது. நீங்கள் ஜெர்மனுக்கு வருகிற பொழுது இன்னொரு அனுபவம், இன்னொரு மொழி. இங்கே வருகிற பொழுது உங்களுக்கு அந்த 22 வயதிலே என்ன விதமான சூழ்நிலை இங்கே? மிகுந்த ஒரு, அதாவது சூழல் ஒன்றாக இருந்தது. மக்கள் ஒரு கலாச்சாரமாக இருந்தார்கள். பாஷை மாத்திரம் வித்தியாசம். ஃப்ரெஞ்சில் இருந்து இங்கே ஜெர்மன் தேசத்தில் வந்து ஜெர்மன் பாஷை பேச முடியாது. இங்கே நாடுகளுக்குரிய லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருந்தது. கட்டாயம் இந்த பாஷை தான் பேசணும் ஜெர்மனில், ஃப்ரெஞ்சில் ஃப்ரெஞ்ச் பேசணும், இங்கிலீஷில் இங்கிலீஷ் பேசணும். அப்படியான லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கும் பொழுது மிக கஷ்டமாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய கிருபை, நான் அந்த நாட்களில் ரட்சிக்கப்படவில்லை. ஆனாலும் அதை ஜெர்மன் பாஷையையும் நான் 3 மாதத்திலே பேச கற்றுக்கொண்டு இங்கே படிப்பதற்காக மீண்டும் என்னுடைய படிப்பை தொடரும்படியாக ட்ரை பண்ணும் பொழுது எனக்கு அதிசீக்கிரமாக யூனிவர்சிட்டியிடம் எனக்கு கிடைத்து கொள்ளவில்லை. காரணம், ஒரு சரியான வதிவிட விசா நான் பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதமானது. 7 வருடங்கள் சென்றது எனக்கு சரியான ஒரு வதிவிட விசாவை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது. ஆகவே நான் ஒரு பையோடும் 20 மார்க் என்று சொல்லப்பட்ட 10 யூரோவோடும் ஜெர்மன் தேசத்துக்குள்ளே கால் வைத்தேன். நல்லது பாஸ்டர். இப்பொழுது ஆண்டவரோட திட்டத்தோடு உங்களை கொண்டு வருகிறது போல தான் நமக்கு தெரிகிறது. நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் ஆண்டவருடைய அன்பும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. அப்படியானால் இந்த சந்தர்ப்பம் எப்படி உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கண்டது? நான் படித்தது கிறிஸ்தவ மார்க்கம். ஆனால் என்னுடைய சகோதரிகள் அவர்கள் எல்லாரும் இந்து மார்க்கம். ஆனால் நான் புத்தக பூச்சி என்று சொல்வார்கள், புத்தகங்கள் வாசிப்பதில் மிகுந்த அக்கறையுள்ளவன், விருப்பமுள்ளவன். ஆகவே இந்த இந்து மதங்களிலே இருக்கிற யசூர், சாம, அதர்வண வேதங்கள், சிவமந்திரம், சிவஞான போதம், திருவாசகம், பெரிய புராணம், இப்படியான காரியங்களை நான் அடிக்கடி பார்ப்பேன், அடிக்கடி வாசிப்பேன். அதில் என்ன நல்ல தத்துவங்கள் இருக்கிறது என்பதை பார்ப்பேன். ஆனால் பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதனாக நான் வாழவில்லை. கிறிஸ்தவ கத்தோலிக்க முறையின்படி வளர்க்கப்பட்டவன் தான். ஆனால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் பார்ப்பேன், ஆனால் எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தது. ஆகவே இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்தவ மதம் எல்லாம் என்ன என்ற காரியங்களை நான் அறிந்து வைத்திருக்க ஆசைப்பட்டேன். எல்லாத்தையும் அறிந்து போட்டு அதில் பெரிதாக ஒன்றுமே என்னை தொடவில்லை. சரி, அப்படியே விட்டு நான் இங்கே ஜெர்மன் தேசத்தில் இருந்து பிறகு என்னுடைய மனைவி,
என்னுடைய அம்மா கூட்டி கொண்டு வந்து இப்பொழுது உங்களுடைய மனைவியை நீங்கள் இங்கே வருகிற காலத்தில் திருமணம் ஆகவில்லை, இல்லை, வந்த பிறகு இப்பொழுது உங்களுக்கு பொன் பார்த்து கொண்டு வர்றார்கள். 25 வயசிலே என்னுடைய அம்மா இலங்கையிலே பெண் பார்த்து கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அப்போ உங்களுக்கு போக முடியாது. அந்த நாட்களே போக முடியும். முதல் முறையாக நீங்கள் நேரில் சந்திக்கவில்லை, ஃபோட்டோ தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் முதல் முறையாக உங்களுக்கான மனைவியை உங்களுடைய தாயார் கொண்டு வருகிற பொழுது உங்களுடைய மனநிலை எப்படியா இருந்தது? இப்பொழுது சில மக்கள் வாலிபர்கள் காதலில் விடுவார்கள். ஆமாம். எனக்கு அந்த காதல்களே பெரிய நம்பிக்கை கிடையாது. ஏனென்று சொன்னால் நான் படித்திருக்கிறேன், காதல் என்பது ஒரு விதமான ஒரு சுரப்பி மூலமாக அட்ரினலின் என்று சொல்லப்படுகிற ஒரு சுரப்பி அதிகமாக, டோபாமின் என்று சொல்லப்படுகிற சுரப்பி அதிகமாக சுரக்கும் பொழுது ஈர்ப்பு சக்தி சாப்பாட்டிலேயோ மனுஷர்லேயோ எங்கேயோ அந்த ஈர்ப்பு சக்தி ஏற்படுகிறது என்பதை நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன். ஸோ ஆகவே நான் இதுகளுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஜஸ்ட் எல்லாரோடும் நார்மலாக பழகுவேன், அவ்வளவும் செய்வேன். அதனால் என் அம்மா சொன்னால் உனக்கு ஒரு நல்ல பெண்ணை கொண்டு போகிறேன் நான் சொன்னேன். ஓகே, பிரச்சனை என்னவென்றால் என்னுடைய மற்ற சகோதரர்கள் எல்லோரும் காதலித்து திருமணம் செய்தவர்கள். இப்போ என்னுடைய அம்மாவுக்கு விருப்பம் நானாவது ஒருவன் தான் கொண்டு வர பெண்ணை திருமணம் ஓகே கொண்டு வர அவர்கள் கொண்டு வந்த பெண்ணை நான் நேற்று கொண்டு திருமணத்தை செய்தேன். அப்பொழுது உங்களுக்கு எத்தனை வயது? 25 வயசு எனக்கு. 25 வயதிலே நான் திருமணம் செய்து கொண்டேன். அதே வேளையிலே நான் நியூ அப்போஸ்தலிக் சர்ச்சிலே போதகராக இருக்கிறேன். அப்போ எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் இந்த காலத்தில்? இது ரட்சிப்பு அல்ல, இது என்னுடைய டேலண்ட். ஓகே. அதாவது நான் சொன்னேன், எனக்கு எல்லா மதங்களையும் ஆராய்கிற ஒரு இது ஒரு நியூ அப்போஸ்தலிக் சர்ச் என்று சொல்லப்படுகிற ஒரு சபை. அவர்கள் வந்து இப்படி ஒவ்வொருவரோடும் பேசுவார்கள். அந்த பேசும்பொழுது அவர்களோட ஆகிய பண்ண மதங்களை குறித்து கிறிஸ்துவை குறித்து எல்லாத்தையும் ஓரளவு தெரிந்து வைத்திருந்தபடியினாலே ஆகிய பண்ணும் பொழுது அவர்களுக்கு என்ன பிடித்திருந்தது. அவர்கள் சொன்னார்கள், நீ எங்களுடைய சபையில் போதகராக வா. அதாவது அங்கே டிரெக்டர் அங்கே ஒவ்வொரு ரேங்க் இருக்கும். அந்த ரேங்கில் எனக்கு ப்ரீஸ்ட் என்ற ட்ராங்க் கொடுத்துருந்தார்கள். அப்போ வந்திருந்தாங்க. நான் பார்த்தோடே சும்மா இருக்கிறதானே அதில் ஒரு ப்ரெஸ் பட்டத்தை எடுத்துகிட்டு போய் அதை நம்ம நல்ல வார்த்தையை சொல்லுவோம் என்று சொல்லிட்டு போனாங்க. அது ரட்சிப்பு, அதாவது இருதயத்தில் இருந்து ஒரு ரட்சிப்பின் ஊற்று கிடையாது. என்னுடைய டேலண்ட்டை வச்சு நான் பேசினேன். அறிவியல் மூலமாக என்னால் பேசக்கூடியதாக இருந்தது. நான் அறிவியலை குறித்தோ மருத்துவ குறித்தோ அல்லது மனோவியலை குறித்தோ மிக அழகாகவும் தத்துருவமாக மக்கள் விளங்கும்படியாகவும் பேச என்னாலே முடியும். ஆகவே அதை நான் டேலண்டாக எடுத்துக்கொண்டு நான் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அந்த 23 வயசில் இருந்து 27 28 வயசு வரையும் அதிலே நான் ப்ரீஸ்டாக இருந்தேன். இப்பொழுது மனைவி வருகிற பொழுது கிறிஸ்தவராக மாறி நான் கிறிஸ்தவராக மாறிவிட்டேன். அவள் ஹிந்துவாக இருந்தால் நான் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ எந்த மதமாக இருந்தாலும் சமாதானம் மாறவில்லை. நீங்கள் எப்படியாவது நான் என்னுடைய தொழிலை செய்கிறேன், நீ என்னுடைய காரியத்தை பண்ணு, இட்ஸ் ஓகே என்று சொல்லி தான் நாங்கள் திருமணமாகி. நல்லது பாசம், ரொம்ப அருமையான சுவாரஸ்யமான வாழ்க்கையின் அனுபவம். சிறு இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு விதமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் உங்களுடைய ஊழிய பயணமும் ஆரம்பித்த என்பதை குறித்து நாங்கள் பேசுவோம். தேங்க்யூ. நேர்களை இதுவரை ரெவரன் அம்பி சின்னத்திரி அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலே கத்திருந்த குடும்ப பின்னணியிலிருந்து அவரை ஐரோப்பா தேசத்துக்கு கொண்டு வருகிறார். படிப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற காலத்திலே அவர் படித்த முறைகள், அவருடைய குடும்ப வாழ்க்கை முறை, இன்னும் அவர் ஹாஸ்டலில் இருந்த காலங்கள், பல அனுபவங்களை குறித்து எங்கள் மத்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே அவர் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலே ஒரு போதகராக இருந்ததாக சொல்லுகிறார். நாங்கள் தொடர்ந்து அவரிடத்திலே இடைவெளிக்கு பிறகு கேட்போம், எவ்விதமாக அவருடைய அர்ப்பணிப்பு அமைந்தது, கர்த்தருடைய ஊழியத்தை அவர் எவ்விதமாக செயல்படுத்தினார் என்பதை குறித்து நாங்கள் பேசுவோம். சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே
தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ரெவரன் போல் அம்பி சின்னத்துரை அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவர் எவ்விதமாக ஐரோப்பா தேசத்துக்கு வந்தார் என்றும் பிரான்சிலிருந்து இப்பொழுது அவர் ஜெர்மனி நோக்கி தன்னுடைய வாழ்க்கையில் பயணத்தை மேற்கொண்டு அவர் வருகிற அந்த காலத்திலே திடீரென அவருக்குள் இருந்த அந்த அறிவு சார்ந்த நிலை காரணமாக ஒரு திருச்சபையின் ஒரு போதகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான மாற்றம் இல்லை. எப்படி அவருடைய வாழ்க்கையை இது நடந்தது என்பதை குறித்தும், அத்தோடு கூட இப்பொழுது அவருக்கு மனைவி ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து வருகிறார், திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிறதோடு கூட நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது எவ்விதமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பாக அமைந்தது என்றும், பின்னராக கர்த்தர் எவ்விதமாக ஊழிய பாதிரிவைகளை பயன்படுத்தினார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாஸ்டர் சொல்லுங்கள், இப்பொழுது மனைவி வந்துவிட்டால் குடும்ப வாழ்க்கை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இன்னமும் நீங்கள் திருச்சபையில் ஒரு போதகராக நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் தேவை என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா? அப்படியானால் எப்படி அந்த மனமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டது? நீங்கள் எந்த விதமாக மாற்றத்தை கண்டுகொண்டீர்கள்? எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நான் வாழ்ந்த அந்த நேரத்திலே அல்லது அந்த நியூ அப்போஸ்டலிக் என்று சொல்லப்படுகிற அந்த சபையிலே நான் ப்ரீஸ்டராக இருக்கிறேன். நான் ப்ரீஸ்டராக இருந்தால் எனக்கு ஒவ்வொரு வாரமும் சண்டேஸில் நான் என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எனக்கு கொடுப்பார்கள். நான் அந்த பேப்பரை வைத்து அதை பாடமாக்கிவிட்டு அதை அப்படியே பேச வேண்டும். அது எனக்கு மிக இலகுவானது. நான் அதை பேசிக்கொள்ளுவேன். சில தமிழ் மக்களையும் நாங்கள் வரவழைப்போம். அவர்கள் அங்கே வந்திருப்பார்கள். சந்தோஷமாக நாங்கள் அந்த காரியத்தை முடிப்போம். இப்போ ஆண்டவர் இருதயத்தில் இருக்கவில்லை, ஆனால் வாயிலே இருந்தார். வார்த்தைகள் அறிவியல் ரீதியாக பேசவும், கொடுக்கப்பட்ட பேப்பரில் இருந்து அதை சொல்லவும் எனக்கு மிக இதாக இருந்தது. ஆனாலும் என்னுடைய இருதயத்திலே கடவுள் நம்பிக்கை என்பது மிக குறைவு. ஏனென்று சொன்னால், நான் ஒரு மனோதத்துவ நிபுணராக, மனோவியலாளராக இருந்தபடியினாலே சில காரியங்களை நான் அறிவியல் ரீதியாகத்தான் கூட பார்ப்பேன். நிச்சயமாக அது ஆண்டவர் எனக்குள்ளே இல்லை என்றது நல்லாக தெரியும். ஆனாலும் செயல்பட வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்றதுக்காக அழைத்த பொழுது நான் அதை செய்தேன். பின்பு என்னுடைய மனைவி வந்தார், என்னுடைய அம்மா கொண்டு வந்தார். சரி என்று சொல்லி நான் ஏற்றுக்கொண்டு நாங்கள் திருமணம் செய்தோம். என் மனைவி ஹிந்து, நான் ப்ரீஸ்ட். ஆனால் அந்த சர்ச்சில் அந்த ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்கவில்லை. நீ எப்படியா இரு, சர்ச்சுக்கு வந்தால் ஓகே என்ற மாதிரி அவர்கள் இருந்தார்கள். சரி என்று சொல்லிவிட்டு காலங்கள் சென்றது. எனக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனை நாங்கள் அங்கே தான் பிரதிஷ்டை பண்ணினோம். அதுமே அந்த குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்தோம் பிறந்து 3 மாதத்தில். அதற்கு பின்பதாக 2 வருடங்களுக்கு பின்பதாக மகள் பிறந்தார். மகள் பிறந்த பொழுது நான், மகன், என்னுடைய மனைவி எல்லாருமாக ஹொலண்ட் தேசத்துக்கு சென்றிருந்தோம். அந்த ஹொலண்ட் தேசத்தில் ஒரு மார்க்கெட்டில் நாங்கள் போயிருக்கும் பொழுது அந்த இங்கத்தை அந்த புஷ் காட்டுக்கு தானே குழந்தைகளை கொண்டு திரிகிற அதில் வந்து டேர்ன் பண்ணும் எல்லாம். என்னுடைய மகன் வந்து என்னுடைய மனைவியிடத்தில், என்னுடைய மகளை அதுக்குள்ளே வைத்திருக்க மனைவியிடத்தில் தள்ளுகிறேன்னு அந்த புஷ் காட்டை தள்ளினார். அது டேர்ன் பண்ணி ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. ஸ்டெப்பில் போன பொழுது என்னுடைய மகள் 6 மாத குழந்தை அப்படியே ஸ்டெப்பில் விழுந்து 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 அப்படியே கீழே போய்விட்டார். அப்பொழுது எங்களுக்கு மிகுந்த இதாக வேதனையாக இருந்தது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், உடனடியாக ஜெர்மனுக்கு வந்தோம். ஏன்னா ஜெர்மன் மெடிசின் கொஞ்சம் பெட்டர். அப்போ இங்கே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டும் பொழுது என்னுடைய மூத்த மகள் டினேஷா அப்பொழுது சொன்னார்கள், இவருடைய தலையில் இன்டர்னல் ப்ளீடிங், இவர் உயிர் வாழ்வது கஷ்டம். ஆனால் ஒரே ஒரு வழி உண்டுன்னு டாக்டரை நான் பார்த்தபோது அவர் சொன்னார், கடவுளிடத்தில் காட் கான் ஹெல்ப் என்று சொன்னார். அதாவது ஜெர்மனில் சொன்னார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், கோ அண்ட் ஆஸ்க் ஹிம். இப்போ இந்த வேளையிலே நான் சரி என்று சொல்லி என் மனைவிக்கு சொன்னேன், கடவுள் ஒருவர் தான் காப்பாற்ற முடியும் என்று சொல்லிவிட்டு, எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது இல்லை. மனைவிக்கே அவள் ஹிந்து. நாங்கள் என்ன செய்தோம், சரி என்று சொல்லி நாங்கள் அந்த கப்லன்னு சொல்லி ஒரு சின்ன சர்ச் இருக்குங்க ஹாஸ்பிட்டல் வழியே, அந்த இடத்துல போய் சொன்ன, ஆண்டவரே இயேசுவே, எனக்கு இதுவரையும் உண்மை யாரென்று தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், நீர் அற்புதம் செய்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ என்னுடைய பிள்ளை எனக்கு வேணும். இந்த பிள்ளையை நீர் எனக்கு திருப்பி தருவீராயிருந்தால் என் வாழ்க்கை முழுவதும் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். இது என்னுடைய முடிவு என்று சொல்லி அழுது கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். 6 மணி நேரம் கழிந்தது.
அந்த கப்பலை விட்டு நான் வெளியே வந்த பொழுது அங்கே குழந்தை சிரித்து விளையாடி கொண்டு வந்தது. ஆச்சரியம். டாக்டர்ஸ் இடத்துல போய் குழந்தை சிரித்து விளையாடுகிறது என்ன, அவங்க வந்து திருப்பி கொண்டு போய் எம்ஆர்டி ஸ்கேன் பண்ணி பார்த்து சொன்னாங்க, வாட்ஸ் மிராக்கிள். எல்லாம் உடைக்கப்பட்ட அந்த தலை ஓடுகள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருந்தது. ஒரு ப்ளீடிங், இன்டர்னல் ப்ளீடிங், எந்த ஒரு காரியத்தையும் காணவில்லை. இட்ஸ் a பிக் மிராக்கிள் என்று சொன்னாங்க. அவர் சொன்னாங்க, காட் கிவ் பிக் மிராக்கிள் ஃபார் யுவர் ஃபேமிலி. அப்பொழுதுதான் நான் நினைக்க தொடங்கினேன், இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். இப்படியாக இருக்கும் பொழுது சில தமிழ் சபைகள் வந்து சுவிசேஷம் சொல்லும்படியாக வந்து, அப்போ சுவிசேஷம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சரி என்று சொல்லி நாங்கள் போனோம். ஆனால் போனால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய சுவிசேஷங்கள் எனக்கு கேட்க முடியாமல் இருந்தது. என்றால் நான் ஏற்கனவே வேதத்தை அறிந்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், ஆனால் ரட்சிக்கப்படவில்லை. சத்தியம் தெரியும். ஆனாலும் இந்த தமிழ் மக்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய கலாச்சாரங்கள் இன்னும் நீங்கவில்லை. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவிடத்தில் வரும்பொழுது அதுக்குரியதாக தெரியவில்லை. அதே இடத்துல ஒரு ஜெர்மன் சபையும் இருந்தது. நான் உடனடியாக ஞானஸ்தானம் எடுத்த ஆண்டே அந்த ஜெர்மன் சபையிலே நான் அங்கத்தவராக மாறி அங்கே இருந்து நான் அவர்களோடு இருந்து, அவர்கள் என்னை இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட்டில் உள்ள ஒரு வேதாகம கல்லூரி, அதாவது அசம்பிளிஸ் ஆஃப் காட், அங்கே என்னை படிக்க சொல்லி அனுப்பி அங்கே படித்து இறையியல் ரீதியாக படித்து நான் அதுக்கு பின்பதாக 3 வருடங்களும் பின்பதாக ஒரு ஜெர்மன் நகரத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இங்கே சொல்லுவாங்க ஸ்டார்லிஷ் அனக்கண்டுன்னுவாங்க, அதாவது அரசாங்கத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு போதகராக நான் முதல் முறையாக ஐரோப்பிய தேசத்திலே நான் ஒரு பாஸ்டராக, அங்கீகரிக்கப்பட்ட பாஸ்டராக நான் வெளியே வந்தேன். நல்லது பாஸ்டர். உங்களுடைய அந்த முதலாவது ஒரு ப்ரீஸ்டாக நீங்கள் இருந்த அந்த கால அனுபவத்துக்கும் நீங்கள் இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியில் உங்களுடைய விசுவாசத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினால நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் கற்றுக்கொண்டதன் பின்பதாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போதகராக வருகிற பொழுது அவை இரண்டுக்குமே ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. இரண்டுக்கும் இடையில் பெரிய பவர் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த வல்லமை, ஆண்டவர் கொடுத்த அற்புதம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அனாயிண்டிங், உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு எல்லாமே இப்பொழுது பூரணமான ஒரு நிலையில் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய ஊழிய பயணம் நான் நினைக்கிறேன் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு. இப்பொழுது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், உங்களுடைய ஊழியங்கள், நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறது, கர்த்தர் பெரிய அற்புதங்கள், பெரிய மிரக்கல்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். அப்படியானால் எப்படியாக உங்களுடைய அந்த ஜெர்மன் திருச்சபையில் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிற அந்த நேரத்திலே எப்படி படிப்படியாக மாரநாதா உருவானதை பற்றி சொல்லுங்கள். நல்லதொரு கேள்வி. ஜெர்மன் சபையில் இருந்து நான் அந்த ஜெர்மன் போதகர்கள் எனக்கு மிக ஆதரவாகவும் அன்பாகவும் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். நான் ஞானஸ்தானம் எடுத்து அடுத்த நாளே எல்லோரும் கூடி ஜெபிப்பார்கள். கரங்களை பிடித்த பொழுது தூக்கி எறியப்பட்டார்கள். பிசாசு, நான் அந்த சபைக்குள்ளே நடந்து வரும் பொழுது பிசாசுகள் அலறின. எனக்கு இது ஒன்றுமே தெரியாது, இது என்ன நடக்குதுன்னு தெரியாது. பயந்து இப்படின்னு ஒரு தமிழ் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், இப்படி நடக்குதுன்னு. அவர் சொல்லிட்டார், உனக்கு பிசாசு. என்ன செய்வதென்று தெரியல. நான் எனக்கு பிசாசு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் ஜெர்மன் பாஸ்டர்கிட்ட போக அவர் தட்டிட்டு சொன்னார், கர்த்தர் உன்னை வல்லமையாக பயன்படுத்த போகிறார். இப்படியான ஒரு காரியம் நடக்கிறது, தேவ மனுஷர்கள் மத்தியிலே நடக்கிறது. ஆனால் நீ இப்படியாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார். ஆகவே நீ இன்னும் முன்னுக்கு வர வேண்டும், வேதத்தை கற்றுக்கொள், படித்துக்கொள், அது செய்யன்னு சொல்லி அவர்கள் என்னை முன்னுக்கு கொண்டு வந்த பொழுது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பொழுது கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போய் மோட்சரியில் போட்டவர்களை கையை பிடித்து ஜெபம் பண்ணிய பொழுது எழுந்து நடந்தார்கள். இப்படியாக பெரிய காரியங்களை செய்தவுடன் எங்களுடைய இங்கே தமிழ் போதகர்களுக்கு அது ஒரு சவாலாக இருந்தது. இது எனக்கும் ஒரு சவாலாக இருந்தது. எல்லோரும் என்னை எதிர்த்தார்கள். காரணம், முதல் தமிழ் பாஸ்டர் சொன்னார், இவருக்கு பிசாசு. உடனே அந்த கதையை எல்லோரும் பெரும் இஷ்யூவாக மாற்றி அது பெரிய பிரச்சனையாக வந்து இப்பொழுதும் என்னுடைய சபையில் யாரும் வேறு சபையை மக்கள் வரமாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இவருக்கு பிசாசு. அப்போ இப்படியான சூழ்நிலையிலே எங்களுடைய வீடியோக்கள், எங்களுடைய யூடியூப்களை பார்த்து அநேக நாடுகளில் இருந்து ஜனங்கள் வந்து விடுதலையாகி போயிருக்கிறார்கள், சுகப்பட்டு போயிருக்கிறார்கள். அதை விட நானும் கிட்டத்தட்ட 65
நாடுகளிலே வெவ்வேறு பாசைக்காரர்கள் மத்தியிலே என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் என்னை கொண்டு அநேகரை ரட்சிக்க பண்ணினார். அநேக பாசைக்காரரை, பெரிய டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இப்படியாக அநேகர் கர்த்தர் என்னை ரட்சிக்க வருவதற்கு தேவன் என்னை பயன்படுத்தினார். அற்புதங்கள் நடந்தது. இதனாலே கர்த்தர் என்னை வலிமையாக பயன்படுத்தினார். என்னை எதிர்த்தவர்களை நான் பார்க்கவில்லை. என்னை எதிர்த்தவர்களை நான் இப்படி பார்ப்பேன் என்றால், ஒரு வீட்டுக்கு மேலே காகம் எப்படி கத்துகிறதோ அது பறந்து பறந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் உன்னதத்திலே பறக்கிற கழுகு அந்த காகத்தை கவனிக்காது. அது நேராக சூரியனை நோக்கி பறந்து செல்லும். அதே போல் நான் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஒரே ஒரு வழி, நான் உன்னதத்தில் உள்ள தேவனை மாத்திரம் பார்த்தேன். கத்தின காக்காக்களை நான் பார்க்கவில்லை, எதிர்ப்புகளை பார்க்கவில்லை. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தேவனை பார்த்தேன். ஆண்டவர் கூட இருந்தார். இன்று வரையும் இன்றைக்கு 32 வருஷங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்த முதல் நான் சபையை தொடங்கின இடத்தை இன்றைக்கு வாங்கி என்னுடைய அந்த சபை என்று சொல்லுகிற அளவுக்கு சொந்தமாக வாங்க கர்த்தர் கிருபை தந்தார். அது மாத்திரமல்ல, 65 நாடுகளிலும் உலக நாடுகள் அநேகத்திலும் இன்றைக்கு என்னை யாரென்று தெரியும். இது என் பெருமைக்காக சொல்லவில்லை. என்னை எங்கே கீழே தள்ளினார்களோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். இன்றைக்கு அமெரிக்கன் யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டி கவர்னராக இருக்கிறேன். ஐரோப்பிய ஏசிய தேசங்களுக்கு இன்றைக்கு அந்த யூனிவர்சிட்டியினுடைய முக்கிய கவர்னராக இந்த ஐரோப்பிய தேசங்களில் இருக்கிறேன். எத்தனையோ பைபிள் காலேஜஸ், எத்தனையோ MBA காலேஜஸ், இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பாக இருக்கிறேன். ஆனால் இதை யாவற்றையும் நான் பெரிதாக நினைக்கவில்லை. இது எனக்கு கர்த்தர் கொடுத்த பிச்சை என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தான் நான் மிக தாழ்மையாகவும் ஒரு நாடும் பெருமை பாராட்டாமல் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம், பெருமை இல்லாமல் தாழ்மையாக நான் வாழ்ந்தால் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று தெரியும். ஆமென். ஆம் பாஸ்டர், கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நேர்களே, இதுவரை அருமையான ரெவரண்ட் போல் அம்பி சின்னத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமான ஒரு மீட்பை கொடுக்கிறார், இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் அவரை தொட்டார் என்றும், ஆண்டவர் அவர் மூலமாய் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமான ஒருவராக ஆண்டவர் கண்மனையிலே உயர்த்தினது போல ஒரு பெரிய உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்தும் இவருடைய மாரநாத ஊழியத்தை குறித்து சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பேசுவோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ரெவரண்ட் போல் அம்பி சின்னத்துரை அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்த பல காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் எவ்விதமாக அவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து இவ்வளவா இந்த உலக நாடுகளிலே பல தேசங்களிலே அவர் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியத்திலே விசேஷமாக இந்த மாரநாத ஊழியத்தை குறித்த காரியத்தை நாங்கள் இப்பொழுது பேச போகிறோம். பாஸ்டர், இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், மாரநாதா என்று சொல்லப்படுகிற இந்த ஊழியத்தினுடைய அனுபவத்தை குறித்து சொல்லுங்கள். எப்படி ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாரநாதா என்று சொல்லப்படுகிற ஊழியத்தினுடைய தரிசனத்தை கொடுத்தார்? எப்படி இதுக்கான அந்த பெயரை நீங்கள் வைத்தீர்கள்? வெல்கம் டு மாரநாதா சர்ச். இதுதான் எங்களுடைய சர்ச். ஸோ நாங்கள் மாரநாதா என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பாஸ்டர் பேசும் பொழுது சொன்னார், மாரநாதா என்று சொல்லி அந்த நாட்களில் ஜூதர்கள் ஒருவரை கட்டி அணைத்து இயேசு வருகிறார் என்று தெரிவிப்பார்களாம். அப்போ அந்த நாட்களில் நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தும் அதை தெரியாதவனாக இருந்தேன். ஒரு கூட்டத்திலே நான் போயிருந்த பொழுது ஒரு அமெரிக்காவில் இருந்து வந்த ஒரு ப்ரொஃபஸர் லேடி, அவங்க ஒரு ப்ரீச்சரும், அவங்க என்னை அழைத்து சொன்னாங்க, இங்கே ஒருவர் வந்திருக்கிறார், கர்த்தர் அவரை அழைத்திருக்கிறார், அவருடைய ஊழியம் பெரிதாக இருக்கும், ஆனால் அவர் இப்பொழுது தன்னுடைய அழைப்பை அவர் தெரியாமல் இருக்கிறார், அவரை இப்பொழுது நான் பேசும் பொழுது இருதயத்தில் தட்டி கொண்டிருக்கிறத எழுந்து வர சொல்லி சொன்னார். எனக்கு தெரியாது, நான் பேசாமல் இருந்தேன். எத்தனை வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்க, அந்த வெள்ளைக்காரங்க போகலாம் என்று சொல்லிட்டு பேசாமல் இருக்கும் பொழுது அவர் 3 முறை சொல்லி 4ஆம் முறை சொன்னார், நான் வந்து அவரை அழைத்து போகிறேன் என்று சொல்லி மேலேருந்து இறங்கி வந்தால் இந்த கையை பிடிச்சார். நான் திகைச்சு போனேன். அப்போ சொன்னார், உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், ஆனால் நீயும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். உடனடியாக அர்ப்பணித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டு, கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். நீ யாருக்கும் பயப்படாதே. தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். கோ ஹெட் என்று சொல்லி சொன்னான். சரி என்று சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அடுத்த நாள் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஒரு பாஸ்டரை காட்டி, ஒரு சர்ச்சையும் காட்டி அங்கே போகன்னு சொல்லி.
சரி என்று சொல்லி நான் அந்த இடத்தை எனக்கு ஞாபகமாக இருந்தது. அந்த இடத்துக்கு போய் கேட்க அந்த பாஸ்டர் பெல் அடிச்சு வேறு அவர் தான் வந்தார். பார்த்தா ஷாக்டாக இருந்துச்சு. அவர்கிட்ட இப்படி நாங்கள் ஒரு சர்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்று சொல்ல அவரோட நான் கேட்டார், எத்தனை பேர் வருவீங்கன்னு சொன்னேன். ஸ்டார்ட்டில் 10 இருந்து 15 20ன்னு சொன்னேன். ஓகே வெயிட்ன்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஒரு கீயை கொண்டு வந்து தந்தார். என்னென்னு கேட்டால் இது சர்ச் கீ. ஏன்னா ஷாக்டாக இருந்தது. அது சொன்னானே உனக்கு எப்போ ஈவினிங், நான் சொன்னேன் 2 o'clock. ஓகே நீ செய் என்று சொன்னார். சரி என்று சொல்லி அந்த நாட்களில் நான் அந்த சபையை ஆரம்பித்தேன். இப்போ பெயர் வைக்க வேண்டும் சபைக்கு, இயேசு வருகிறார் ஏண்டா இயேசுக்காக தானே நாங்கள் செய்யப்போ. அப்போ பார்த்தேன் இது அந்த பாஸ்டர் எனக்கு சொன்ன அந்த ஞாபகம் இருந்தது. இப்போ மாரநாதா சபை என்று சொல்லி நான் சரி என்று சொல்லி மாரநாதா பூரண சுவிசேஷ சபை என்று சொல்லி நாங்கள் மாரநாதா பூரண சுவிசேஷ சபையை ஆரம்பித்தோம். தொடக்கத்தில் 3 பேர் வந்தாங்க. 6 மாதம் ஒருவருமே வரலை. நாங்கள் அங்கே இருந்து சேர்ஸுக்கு அப்படியே தொட்டு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு வயசு போன ஐயா வந்தார். அவருக்கு கேன்சர் தொண்டையில். அப்போ சரி என்று சொல்லிட்டு அவருக்கு எங்களுக்கு அந்த கொக்குக்கு மீன் கிடைச்ச மாதிரி பிடிச்சு ஜெபம் பண்ணு அவருக்கு ஜெபம் பண்ணி அனுப்பினோடனே அவர் அடுத்த நாள் தூங்கிட்டு எழுந்து பார்த்தா அந்த கேன்சர் காட்டியே காணல. அப்போது அவர் எங்களுக்கு சுவிசேஷகராக மாறிட்டார். அவர் எல்லாருக்கும் கால் பண்ணி சொன்னார், இந்த சபையில் இப்படி பாஸ்டர் இருக்கார், இவர் ஜெபம் பண்ணா இப்படி. அப்படியாக கொஞ்சமாக சபை வளர தொடங்கியது. சபை வளர்ந்து எல்லா தமிழ் பாஸ்டர்ஸும் என்னை எதிர்த்தார்கள். ஏன்னா இருந்தால் போல முளைச்சிருக்கு, எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆனால் நான் யாரையும் பார்க்கல, கத்தரை மாத்திரம் பார்த்து. எனக்கு ஜெர்மன் பாஸ்டர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, என்னோட கூட இருந்தாங்க, உதவி செய்தாங்க. அப்படியே வந்து வளர்ந்து என்னை ஜெர்மன் அந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட்டுக்குள்ளேயே என்னை உள்ளுக்கு கொண்டு சென்று அவங்களோட இணைந்து அவங்களோட படித்து அவங்களே எல்லாவற்றையும் செய்து நாங்கள் வரும் பொழுது வளர்ந்து வந்து இன்றைக்கு 3 கிளைச்சபைகளையும் எங்களுடைய மெயின் சபை தமிழ்லேயும் என்னுடைய மகன் கத்தருக்காக அவர் அழைக்கப்பட்டவராக வேத காரியங்களை கற்று இன்றைக்கு ஒரு பாஸ்டராக ஜெர்மன் மக்களுக்கும் ஆங்கிலத்திலும் இங்கிலீஷிலும் சர்ச் செய்யும்படியாக இந்த காரியங்களை அவர் கத்தருக்காக செய்கிறார். நல்லது பாஸ்டர். உங்களுடைய இந்த மாரநாதா அவருடைய ஆரம்பத்தை குறித்த பல விஷயம் நாங்கள் கேட்டுக்கொள்ள எங்களுக்கு உண்மையாகவே அந்த ஆண்டவருடைய அந்த கிருபை உங்கள் மேலே எப்படி இருந்தது என்பது எங்களுக்கு தெரிகிறது. இந்த ஊழியத்தை முன்னெடுத்து போகிறதுக்கு நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் உங்களுடைய மகன் இப்பொழுது போதுகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முழு குடும்பம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய 3 பிள்ளைகளும் எவ்விதமாக உங்களுடைய ஊழியத்துக்கு பக்கபலமாக உங்களுடைய ஊழியத்தை முன்னெடுத்து போகிறதுக்கு எந்த விதத்தில் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று அவர்கள் தான் உங்களுடைய ஊழியத்தினுடைய முதுகெலும் எப்படியாக உங்களுடைய காரியம்? நிச்சயமாக அதை நான் கட்டாயமாக சொல்ல வேண்டும். யோசுவா சொன்னது போல் நானும் என் வீட்டாருமோ கத்தரையே சேவிப்போம் என்றது போல் என்னுடைய ரட்சிப்புக்கு பின்பதாக என் மனைவியினுடைய பிள்ளைகள் எங்களுக்குள்ளே வளர்ந்து வந்தார்கள். நானும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ எங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, கத்தருடைய அற்புதத்தை நேரே பார்த்தபடினால் இந்த பிள்ளைகள் கத்தருக்காக வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி தினேஷா லிதியா என்று சொல்லி 2 பெண்களும் ஒரு ஆண் பிள்ளையும் எப்படியாவது இவர்களை கத்தர், எனக்கு இவர்கள் டாக்டரோ என்ஜினியரோ பெரிய ப்ரொஃபஷனில் வர வேணுமென்று நான் எதிர்பார்க்கலை. என் தேவனுக்கு ஊழியம் பண்ணணும்னு சொல்லி வளர்த்தேன். அதே போல் மகனை கத்தர் எழுப்பினார், ஒரு வேர்ஷிப்பராக எழுப்பினார், மியூசிஷியனாக எழுப்பினார். கடைசியிலே நான் பைபிள் காலேஜுக்கு போக விரும்புகிறேன் பாப்பா என்று சொன்னார். அவரை அங்கே பைபிள் காலேஜில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் காலேஜ் மெட்ரஸி ஹாலண்டு இங்கிலாண்டில் இருக்கிறது, அங்கே அனுப்பி அவரை 4 வருஷம் அவர் படித்து அங்கே ஒரு பாஸ்டராக உதயம் பண்ணப்பட்டு சட்டப்படி ஐரோப்பிய தேசத்திலே முதலாக வாலிப பிள்ளைக்குள்ளே முதலாக பாஸ்டராக வந்தார். என்னுடைய மகள் வேர்ஷிப் லீடர், நல்லாக பாடுவார்கள், நல்லாக கீபோர்ட் ப்ளே பண்ணுவார்கள். அதே போல் என்னுடைய 2வது மகளும் அவன் வேர்ஷிப் லீடர், வேர்ஷிப் பண்ணுவாங்க. நானும் என் வீட்டாரும் கத்தருக்காக இந்த ஊழியத்தை செய்கிறோம். என் மனைவி மிகுந்த ஒரு ஆதாரமும் தூணுமாக நின்று எங்கள் எல்லோருக்கும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், கத்தருக்காக எங்கள் குடும்பம் நிற்க வேண்டும் என்று சொல்லி அவங்க செய்தபடியினால் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்தானத்திலே வரக்கூடிய அளவுக்கு கத்தர் கிருபை தந்தார். ஓகே பாஸ்டர், நாங்கள் தொடர்ந்து மிகுதியான காரியங்களை நாங்கள் பேசுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனது பெயர் பிரிசில்லா வதனி. ஸோ நான் இங்கே வந்து
37 வருஷங்களுக்கு மேலாகிறது ஜெர்மன் தேசத்துக்கு வந்து. நான் இந்த தேசத்துக்கு வரும் பொழுது கர்த்தரை அறியாதவளாக ஒரு விக்கிரக ஆராதனையை நடத்துகிறவளாக வந்தேன். இந்த தேசத்திலே வந்து ஜீவனுள்ள தேவனை நான் அறிந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்துக்கு வந்ததின் காரணம் எனது கணவரை திருமணம் செய்யும்படியாக இந்த தேசத்துக்கு வந்தேன். அவர் மூலமாக இந்த தேசத்திலே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய அன்பை ருசிக்கவும் தேவன் கிருபை செய்தார். அதுக்கு பின்பதாக நான் ரட்சிப்பை பெற்று இந்த தேசத்திலே எனது கணவர் பாஸ்டர் பவுலாம்பியோடு சேர்ந்து தேவனுடைய மகத்தான ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை செய்ததுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான பணியிலும் அநேக உபத்திரவங்கள் வந்தது, அநேக பாடுகள் வந்தது, அநேக அற்புதங்கள் நடந்தது. அந்த பாதையிலும் அவரோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை செய்தார். ஒரு நல்ல கணவனை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரன். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு கூட குடும்பத்தை நடத்தவும் பிள்ளைகளை நடத்தவும் கூடிய ஒரு நல்ல ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அங்கே அவருக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து நாங்களும் கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருக்கவும் பிள்ளைகளும் உறுதியாக வரவும் அங்கே எங்களுக்கு உதவியாக இருந்தது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிற அந்த வார்த்தையின்படி பிள்ளைகளும் நாங்களும் அவரோடு சேர்ந்து இணைந்து இந்த அருமையான பணியை செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாட்களிலே அநேக ஊழியங்களை கர்த்தர் செய்து வருகிறார். நானும் பெண்கள் மத்தியிலும் சபையிலும் ஒரு உதவி போதகராக இருந்து ஊழியத்தை செய்து வருகிறேன். அது மாத்திரமல்ல, அவர் மூலமாக தேவன் இந்த சபையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அநேக மக்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நல்ல தகப்பன் தொடர்ந்தும் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் இன்னும் வல்லமையான கிரியைகளை செய்யும்படியாகவும், அது மாத்திரமல்ல அவருடைய சரீர சுகத்துக்காக நீங்கள் அனைவரும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் மென்மேலும் பல்லாயிரம் மக்களை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, என்னுடைய பேர் தினேஷ். நானும் இந்த ஜெர்மன் தேசத்தில் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய தகப்பனாரை குறித்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அவருடைய ஊழியத்திலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தந்திருக்கிறார். நானும் சின்ன வயசிலிருந்து அவரோட கூட அநேக ஊழியங்களில் நான் கூட சென்று அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய வளர்ச்சிக்கு அவரும் ஒரு காரணமாக இருக்கிறார். இன்றைக்கு நான் ஜெர்மன் சபைக்கு ஒரு போதராக இருக்கிறேன். அவர் என்னை சின்ன வயசில் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்து, அது மாத்திரமில்லை பைபிள் காலேஜ் யூகேயில் படிக்கும்படியாக அவர் என்னை அனுப்பிவிட்டு அநேக காரியங்களை உற்சாகப்படுத்தினார். நான் சில காரியங்களில் இன்னும் வளராமல் இருந்தாலும் கூட அவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொட்டென்ஷியலை கண்டு அவர் என்னை உற்சாகப்படுத்தி அநேக காரியங்களுக்கு வாசல்களை திறந்து வைத்து என்னை உற்சாகப்படுத்தினார். அது மாத்திரமில்லை, என்னுடைய தங்கச்சிமார் மாத்திரமில்லை, சபையில் இருக்கிற அநேக இளம் சந்ததிகளுக்கு அவர் ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து அவர்களை பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். இந்த யூரோப் தேசத்தில் அநேக ஊழியக்காரர்கள் அதை செய்யாமல் இருக்கும் பொழுது நம்முடைய சபையில் அவர் இளம் வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவர்கள் கூட இந்த சபையில் ஒரு தூணாக இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் அவர் அடுத்த சந்ததிக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்து மாத்திரமில்லை, நம்பிக்கையை கொடுத்து அவர்களை ஊழியத்தில் பயன்படுத்துறது மிக சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமையில் ஊழியம் பண்ணுறது அவருடைய தோளின் மேல் நாங்கள் நின்று ஊழியம் பண்ணுகிறோம். ஆகவே கர்த்தருடைய கிருபை, அதோடு சேர்ந்து என்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதமும் ஊழியங்களும் பார்த்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் கூட என்னுடைய குடும்பத்தை நடத்தும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து எப்படி குடும்பத்தை நடத்துகிறது, எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறது, எப்படி ஒரு நல்ல ஒரு புருஷனாக இருக்கிறதுன்னு நாங்கள் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கொண்டு அதை கூட நாங்களும் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆகவே அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர் இன்னுமாக அநேக வருஷங்களை பயன்படுத்தி நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு ஊழியக்காரனாக இந்த உலகத்தில் பயன்படுத்துவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஓகே பாஸ்டர், உங்களுடைய அழகான இந்த மாரநாதா ஆலயத்தினுடைய உட்பகுதியிலிருந்து நாங்கள் பேசுகிறது ரொம்பவே பாக்கியமாக இருக்கிறது. இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் சொல்வீர்களானால், இந்த திருச்சபை மூலமாக நீங்கள் என்ன விதமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க?
எங்களுடைய இந்த மாரநாதா திருச்சபை மூலமாக எங்களுக்கு 3 பிரான்ச்சஸ் இருக்கின்றன. 100 கிலோமீட்டர்ஸுக்கு அங்காலே அதனுடைய காரியங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே எங்களுக்கு உபவாச கூட்டம், ஜெபக் கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் தமிழ் சர்வீஸ் எங்களுக்கு மாலை 1:30 மணிக்கும் அதன் பின்பதாக 5:30க்கு இங்கே வெள்ளைக்காரர்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஜெர்மனிலும் ஆங்கிலத்திலும் இங்கே சபை நடக்கிறது. இதைவிட எங்களுக்கு 17 பைபிள் காலேஜஸ் வேர்ல்டு வைட்டாக இருக்கிறது. கனடாவிலே, மற்றது சைப்ரஸிலே, லெபனானிலே மற்றும் ஐரோப்பிய தேசங்களிலே, இலங்கையிலே, இந்தியாவிலே, இப்படியாக அநேக இடங்களிலே எங்களுடைய மாரநாதா பைபிள் காலேஜ் மூலமாக டிப்ளோம் தியோலஜி, பேச்சுலர் ஆஃப் தியோலஜி, மாஸ்டர் ஆஃப் தியோலஜி, டாக்டர் ஆஃப் தியோலஜி, பிஹெச்டி சிஸ்டம், இந்த காரியங்களை நாங்கள் இன்றைக்கி செய்து வருகிறோம். அதன் காரணமாக நாங்கள் அமெரிக்கா யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டியோடு அஃபிலிகேட்டட். எங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் படியாகவும் அதே வேளையில் எங்களுடைய சிலபஸ் அந்த யூனிவர்சிட்டி மூலமாக இங்கே எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் அதை தமிழிலும் இன்றைக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அநேக தமிழ் மக்கள் அதை படிக்கும்படியாக இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே அநேக இடங்களில் மிடில் ஈஸ்ட் பகுதிகளிலே மற்றும் ஒவ்வொரு இடங்களிலும் ஆன்லைன் ரீதியாகவும் அதே வேளையில் நாங்கள் இங்கே ஆங்கிலத்திலே சொல்லுவோம் சோல் கேர் கவுன்சிலிங் என்று. இந்த சோல் கேர் கவுன்சிலிங்கிலே நான் டிப்ளோம் இங்கே ஜெர்மன் இந்த பாஸ்டர்ஸ் என்ற இதில் செய்திருக்கிறேன். ஆகவே இங்கே ஒரு பாஸ்டர் கட்டாயம் சோல் கேர் கவுன்சிலிங்கில் செய்யாமல் இங்கே பாஸ்டர் ஆக முடியாது. ஆகவே அந்த காரியங்களை இன்றைக்கு நான் தமிழ் பாஸ்டர்ஸுக்கு இலங்கை, இந்தியா உள்ள தமிழ் மக்கள் மத்தியில் எப்படியாக நாங்கள் மக்களை அணுக வேண்டும், எப்படியான ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று. அது மாத்திரமில்லை, நான் ஒரு மனோவியல் ரீதியான ஆலோசகரும் மனோவியல் மருத்துவ நிபுணருமாக இருந்தபடியினாலே, எனக்கு இறையியலாளராக இருந்தபடியினாலே வேதத்தையும் மனோவியல் ரீதியான காரியங்களையும் வைத்து அநேகருக்கு நாங்கள் காயம் கட்டக்கூடிய காரியத்தை கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு உதவி செய்தார். அவை மிஷன் ஒர்க் இன்றைக்கு இலங்கை, இந்தியா மற்றும் வெவ்வேறு நாடுகளில் இன்றைக்கு மிஷனரியாகவும் நாங்கள் எங்களுடைய ஆட்களை அனுப்பியிருக்கிறோம். அல்லது பாஸ்டர், ஒரு மிஷன் ஒர்க்கை குறித்து நீங்கள் குறிப்பிட்டிருக்கீர்கள். உங்களுடைய திருச்சபையிலிருந்து மிஷனரிகள் புறப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான மிஷனரி ஒர்க்கை நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மிஷன் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறீங்க? எந்தெந்த இடங்களுக்கு உங்களுடைய மிஷனரிகள் சென்றிருக்கிறார்கள்? அதிகமாக இன்றைக்கு நாங்கள் இலங்கை தேசத்திலும் இந்தியா தேசங்களிலும் மற்றும் எங்களுடைய வெவ்வேறு பாஷை பேசுகிறவர்கள் அவர்களை நாங்கள் அவர்களுக்கு அந்த மிஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு அந்த சான்ஸை கொடுத்து அவர்களை நாங்கள் அனுப்புகிறோம். ஒவ்வொரு 6 மாதங்கள் 1 வருஷங்கள் நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ அந்த சப்போர்ட்லேயே அவர்கள் அந்த ஊழியத்தை செய்வார்கள். அதுக்கு பின்பதாக அவர்கள் ஒரு சபையை அமைக்கவோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்யவோ அந்த மிஷனரிகள் மூலமாக அந்த காரியங்கள் செயல்பட்டு வருகிறது. தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப அருமையாக பல விடயங்களை நீங்கள் பேசியிருக்கிறீங்க. உங்கள் ஊழிய பாதையிலே கர்த்தர் ஆச்சரியமான முறையில் நடத்தியிருக்கிறார். இப்பொழுது இந்த நேயர்கள் எங்கள் மத்தியில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோட போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், ஊழியத்துக்கு வந்தவர்கள், ஊழியத்தில் வந்து தடுமாறுகிறவர்கள், அடுத்து என்ன செய்யலாம் என்ற பல கேள்விக்குறியோடு இருக்கிற பலர் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நேயர்களை நீங்கள் உற்சாகமூட்டும்படி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தின் அனுபவத்திலிருந்தும் எந்த விதமான ஒரு ஆலோசனையை கொடுக்க விரும்புகிறீங்க? நல்ல அருமையான கேள்வியை கேட்டீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் இன்றைய நாளிலே ஊழியத்துக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அழைக்கப்பட்ட நாம் தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு தயங்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் தாங்கள் விரும்பி ஊழியத்துக்கு வராமல் ஏனோ தானோ என்று ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் அழைக்கப்பட்டவர்கள் சில இடங்களிலே போய் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் விழுந்து போகிறார்கள். ஆனால் இதே வேளையிலே நாம் அழைப்பை உறுதிப்படுத்துவோமே இருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவாராக இருந்தால், தெற்கத்திய வெள்ளங்களை திசை திருப்பிய தேவன் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி தன்னுடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆதாரமும் தூணுமாக நிறுத்துவார். அது மாத்திரமல்ல, இன்றைய நாளிலே எங்களுடைய ஜெனரேஷன் சந்ததி இப்பொழுது குறைந்து கொண்டு போகிறது. ஆனால் வருகிற சந்ததியாகிய செகண்ட் ஜெனரேஷன் எங்களுக்கு
அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யத்தை தாங்கவும் கட்டவும் உயர்த்தவும் அவர்களை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். அது சார்பாகவே என்னுடைய மகனை இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்திலே பயன்படுத்தி தேவன் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்து வருகிறார். அதுபோல உலகத்தில் எந்த மூலையிலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய ஒளி உண்மையிலே வர வேண்டுமாய் இருந்தால் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு கர்த்தரை நோக்கி பார். ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் எவரும் விழுந்ததில்லை. நீ விழுந்து போனேன் அல்லது நான் கஷ்டப்பட்டு விட்டேன் அல்லது எனக்கு அழைப்பில்லை என்று சோர்ந்து கொண்டு இருக்காதே. தேவன் உன்னை அழைத்தது உண்மை என்று தெரிந்தால் அந்த அழைப்புக்கு பாத்திரனாக எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய ஒளி உன்னோடு கூட வரும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் திறப்பிலே நிற்பதற்கும் சுவரை அடைப்பதற்கும் ஒருவரை தேடுகிறார். அது நீயாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். God bless you. God bless you, பாஸ்டர். ரொம்ப அருமையான சாட்சி, அருமையான ஊழிய அனுபவம். இது எங்களுடைய வாழ்க்கைக்கு தனிப்பட்ட ரீதியிலும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே போல் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் யாவருக்கும் நிச்சயமாகவே ரொம்ப ஆசீர்வாதமாக அமையும். கர்த்தர் மென்மேலும் உங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்களை மென்மேலும் பலப்படுத்தலாம். God bless you. நேயர்களை இதுவரை ரெவரண்ட் போல் அம்பி சின்னத்திரியுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் பல காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். எப்படிப்பட்ட ஒருவரை இலங்கை தேசத்திலிருந்து கர்த்தர் இந்த ஜெர்மன் தேசத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவாய் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக வைத்தது மட்டுமல்லாமல் அநேகரை உருவாக்க அநேக விதமான ஊழியங்களை செய்கிற ஒருவராக கர்த்தர் இந்த தேசத்திலே வைத்திருக்கிறார். இதே போன்று உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தால் இவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். இவரை போன்று இன்னும் பலருடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட நான் வர காத்திருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரத்திலே இன்னொரு புதிய நிகழ்ச்சியோடு கூட உங்களை சந்திப்போம். அதுவரை எங்கள் மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் போல் அம்பி சின்னத்திரியோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். God bless you. Goodbye. God bless.